ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் ஆச்சாரிய பாபாஜியின் மாணவன் சிவஜோதியின் வணக்கம். இன்றைய ஜோதிட தகவல். இன்றைய தினம் வியாழக்கிழமை, குருவுடைய அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாள்ல ஜோதிடத்துல சுப கிரகமா இருக்கக்கூடியவரும் எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவருமான தேவ குருவான பிரகஸ்பதியை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் தர்ம சிந்தனையை உண்டாக்கக்கூடியவரும் நல்ல ஒழுக்கத்தையும் நீதியும் நேர்மையும் நியாயத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். இந்த குரு ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்துட்டா இந்த ஜாதகருக்கு நம்ம மேல சொன்ன எல்லா விஷயங்களும் வரும். தன்னை பத்தி சிந்திக்காம பிறரை பத்தி சிந்திக்கக்கூடிய இந்த பொது நல சிந்தனை, பரோபகாரம் அப்படின்ற விஷயத்த ஏற்படுத்தக்கூடியவர் யாருன்னா குரு தான். தன்னை போலவே பிறரும் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியவர் குரு தான். எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்ற சமத்துவமான விஷயத்த ஏற்படுத்தக்கூடிய ஒரு குரு. குரு ஒருத்தரோட ஜாதகத்துல 9ஆம் இடமோ 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரியான நல்ல சிந்தனையை ஏற்படுத்துவார். இந்த குருவோட சூரியன் சேர்ந்துட்டா அவங்க கொடையாளியா இருப்பாங்க. யார் என்ன கேட்டாலும் அந்த விஷயத்த கொடுத்துருவாங்க. என்ன கேட்டாலும் எப்படி இருந்தாலும் தன் கையில இருந்துச்சுன்னா உடனே கொடுக்கக்கூடிய ஒரு கொடை குணத்தை குருவோட சூரியன் இருந்துட்டா கொடுக்கணும். குருவோட சூரியன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஜாதகத்திலேயே இரக்க குணம் ஜாஸ்தியா இருக்கும். என்னதான் தலைமை பண்பு வேகம் இருந்தாலும் ஒரு விஷயத்த நினைச்சதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஏற்படுத்தக்கூடியவர் இந்த குருவோட இருக்கக்கூடிய சூரியன். குருவோட சூரியன் சேரும்பொழுது, ஏன்னா காலபுருஷனுக்கும் 5க்கும் 9க்கும் அதிபதி இந்த 2 பேரும் ஒன்று சேரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஜாதகர் சிவராஜயோகம் அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு யோகத்தை ஜாதகருக்கு கொடுக்குறாங்க. இந்த யோகத்தின்படி ஜாதகர் மறைந்தாலும் அவருடைய புகழ் இந்த மண்ணில் இருந்துகிட்டே இருக்கும். அவருக்கு தெரிஞ்சவங்களா 10 பேரா இருக்கலாம், 20 பேரா இருக்கலாம், அவர் நல்ல மனுஷன்பா அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் இல்லைன்னாலும் கடைசி வரைக்கும் அவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது போல தானங்களும் தர்மங்களும் செய்யக்கூடியவர். அதே போல ஆன்மீக நாட்டத்துக்கு இந்த குருவும் சூரியனும் சேரக்கூடிய இந்த கிரக சேர்க்கை ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சிவாலயம், முருகனுடைய ஆலயம், இது போன்ற ஆலயங்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவங்களுக்கு, அப்பேற்பட்ட குடும்பத்துல பிறக்கக்கூடியவங்களுக்கு தான் ஜாதகத்துல குரு சூரியன் சேர்க்கை பெற்ற ஜாதக அமைப்புல இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கிறது உண்டு. பெரும்பாலும் இவங்களுடைய பேர்ல சிவன், முருகன் சம்பந்தப்பட்ட தெய்வங்களுடைய பேர் இயற்கையாவே அமைஞ்சிடுறது உண்டு. இது போன்ற சேர்க்கை ஜாதகத்துல இருக்கு அப்படின்னும் போது சந்தோஷம். இல்லை அப்படின்னும் பொழுது என்ன பலன்கள், என்ன விஷயங்களை செய்து இந்த கிரக சேர்க்கையை ஜாதகத்துல அடையலாம். ஜாதகத்தின்படி மாறாது, ஆனா இந்த கிரக சேர்க்கைக்குரிய உன்னதமான பலன்களை எப்படி அடைகிறதுனா, சிவ வழிபாடு செய்யறது மூலமா, தினமும் சிவ வழிபாடு செய்யறது மூலமா இந்த ஜாதகத்துல இந்த கிரக சேர்க்கையை அடைய முடியும். அதனுடைய பலன்களை அடைய முடியும். அதே போல சிவனுக்கு வில்வதளங்களை சமர்ப்பிக்கிறது, ஆலமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் தினம் தியானம் பண்றது மூலமா இது போன்ற நல்ல கிரக சேர்க்கையினுடைய பலன்களை அடைய முடியும். ஜோதிடத்தில் நிறைய வழிகள் உண்டு. நம்பங்கள் நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன். என்றென்றும் குரு ஆச்சாரிய பாபாஜி அவர்களின் வழிகாட்டுதலில் பயணிக்கக்கூடிய அவருடைய மாணவன் சிவஜோதி.